என்ன சேது, ஜனாமா வராங்க? நான் தான் சிஸ்டர் வர சொன்னேன். வாங்க மேடம், உட்காருங்க. ஓ, சார் இங்கதான் இருக்கீங்களா? ரைட். அப்புறம் சார் என்ன நடக்குது? இல்ல மேடம், அவங்க மெம்பர் ஆகணும்னு வந்தாங்க. அதான் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும்னு எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். லேட் ஆகும்லாம் சொல்லல ஜனாமா. மெம்பர்லாம் ஆக்க முடியாது, நீங்க தொழிலெல்லாம் பண்ண முடியாது, நீங்க கிளம்பி போங்கன்னு மிரட்டுறாங்க ஜனாமா. ஓஹோ, ஏன் தமிழ், உன்கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு ஜனாமா. எல்லாம் கரெக்டா இருந்தோம் ஏன் உனக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெளிவா புரியுது ஜனாமா. ஜனா, நீ தேவையில்லாம என்ன ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என் வீட்டு மருமக, என் வாரிசு. ஆனா தமிழ் அந்த அடையாளத்தை எதையுமே பயன்படுத்தாம நேர்மையா உங்க ஆபீஸ் வாசல்ல வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கா. ஆனா நீங்க என்ன பழி வாங்கணும்னு தமிழ பழி வாங்கிட்டு இருக்கீங்க. என்ன குறிஞ்சி, நீங்கெல்லாம் ஒரு ஆளு. நீங்க எலெக்ஷன்ல நின்னா என்ன வேணாலும் செய்யலாமா? உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்துவீங்களோ? எங்க ஏன் முன்னாடி பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லி பாருங்க. இப்ப சொல்லுங்க பெர்மிஷன் இல்லைன்னு. மேடம், அது அது செக்ரட்டரி சார், போன எலெக்ஷன்ல நீங்க ஆதரவு கேட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இல்ல ஞாபகப்படுத்தணுமா? இப்போ நான் இந்த நிமிஷம் நினைச்சா இந்த அசோசியேஷன்ல நீங்க யாருமே இருக்க முடியாது. பாக்குறீங்களா?